கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நான் சொல்கிற ஒரு காரியம், உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு காரியம் நீங்கள் தொடங்கினாலும், நீங்கள் எந்த காரியம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் பொழுது டிசைட் பண்ணாலும், ஆண்டவரை ஃபஸ்ட்டு அந்த காரியத்தில் வைங்க. உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துலேயும் ஆண்டவரை ஃபஸ்ட்டு வைங்க. நிச்சயமாக என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பாங்க. ஏன்னா ஆண்டவரை போல், தேவனை போல் வேறு யாராலையும் அந்த காரியத்தை உங்கள் லைஃப்பில் மாற்றவே முடியாது. ஏசப்பா ஒருத்தரால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற பவர் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எத்தனை இடத்துக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் நினச்சா கூட கண்டிப்பாக அது வீண் செலவு. நீங்கள் எத்தனையோ சஜஷன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருப்பாங்க. இங்கே போங்க உங்கள் வாழ்க்கை மாறும், அங்கே போங்க உங்கள் வாழ்க்கை மாறும்னு. ஆனால் நீங்கள் பணத்தை தான் செலவழிச்சிருப்பீங்க தவிர உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது. ஆனால் ஏசப்பா உங்ககிட்ட எந்த ஒரு பணத்தையோ பொருளையோ எதுவுமே கேட்கல. அவர் கேட்குற ஒன்றே ஒன்று, நீங்கள் அவர்கிட்ட வாங்க. அவர் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண ஒரு பவர் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏசப்பா கிட்ட எல்லாமே இலவசமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அவருக்கு பணம் பொருள் எதுவும் தேவையில்லை. நீங்கள் மட்டும் அவர்கிட்ட வந்தால் போதும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே அவர் வித்தியாசமாக மாற்றுவார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உண்மையாலேயே என் ஆண்டவருடைய கரம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.